ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இதற்கு விஜய் தான் காரணம், டிவிக்கே தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம் சொல்லும் பொழுது, அதாவது இதை குறித்து யாராவது ஒரு நபர் பேச மாட்டார்களா? அதாவது அரசியலிலிருந்து கிடையாது, அரசியல் தான் நம்ம இருக்குமே, அரசியலுக்கு அப்பாற்பட்டு யாராவது அரசியல நம்ம இருக்கிறோம், வாரியர்ஸ் இருக்கோம், நம்ம பார்த்துக்கிறோம். சினிமா துறையிலிருந்து ஒரு நபர் பேச வேண்டும் எடுத்து அப்படின்னு நம்ம நினச்ச பொழுது, இந்த பூனைக்கு யார மணி கட்டுவான்னு நினச்சாக்கா இவர் திமுகவுக்கு சாமி அடிச்சு விட்டுருக்காரு. டம்முன்னு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்த உடனே இதை குறித்து சேகர் பாபுட்ட கேள்வி கேட்டா பேசினார் தம்பி. இல்லை கிளம்பிட்டாருங்க, எந்திரிச்சு போயிட்டாரு. அங்கே சுற்றி இங்கே வந்துடுறீங்க பார்த்தீங்களான்ட்டு. ஏன்னா அஜித் அவர்கள் இப்போ மட்டும் இதை செய்யலை, கலைஞருக்கு முன்னாடி எந்திரிச்சுன்னு சொன்னார், எங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறீங்க, எங்களை மிரட்டப்படுகிறார்கள் நடிகர்கள் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு, உங்களை புகழ்றது தான் எங்களுக்கு வேலையா கேட்டாரா? ரஜினிகாந்த் இருந்துச்சு கை தட்டினாரா? அந்த நிகழ்வு இருக்கா? அப்போது நீங்கள் குறுகிய காலத்தில் விஜய்க்கு எதிராக அஜித்தை கையெடுத்து திமுக, அவர் ஏற்கனவே வந்து ஜெயலலிதாவின் செல்லப்பிள்ளை மாதிரி உங்களுக்கு தெரியும், அதிமுக தூக்கி கொண்டார். ரெண்டாவது, அவர் வந்து அரசியலிருந்து விலகி இருக்கக்கூடிய நபர் அஜித் அவர்கள். சமூக பொறுப்போடு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பார். நீங்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை கார்னர் பண்ணும் பொழுது, கரெக்டான பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்தில் இப்போ அவர் பேசியிருக்காரு பொழுது, இது ஒரு பண்பான ஒரு நிலையை காட்டுதில்ல. அப்போது இது வந்து நீ தம்பி 75% சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் விஜய்க்கு தான் ஆதரவு பணிப்பாளர்கள் இருக்காங்க.